நமது போத்தோடூரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கின்ற தமிழகத்தை வாட்டிக் கொண்டிருக்கின்ற, வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்கள் வசமாக நம்மிடம் வந்து தேர்தல் அவர்களின் கூட்டணி நீங்கள் இந்த தேர்தலிலே அவர்களை முறியடித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வைத்திருக்கின்றது. தமிழக மக்களை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஏங்க நான் பேசட்டுமா? பெரியவர அவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்களா? நான் பேசணுமா வேணாமா? பெரியவரை நீங்க சொல்லுங்க. நீங்க இறங்கிங்க, இறங்கி அமைதியா இருங்க. நல்லதொரு வாய்ப்பாக பாஜகவும் அதிமுகவும் இரண்டு கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் நமது பரிசு பெட்டகத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழகத்தின் நலன்களை எல்லாம் புறக்கணித்த மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்தல் வந்ததும் தமிழ்நாட்டை இப்பொழுது நினைத்துக் கொண்டு இங்கே வந்து நமக்கு புரியாத மொழியிலே பேசி நம்மிடம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார். நம்மிடையே கடந்த தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் இங்கே பழனிசாமி கம்பெனியை மிரட்டி கையிலே வைத்திருப்பது போல தமிழ்நாட்டையும் கையிலே வைத்துக் கொள்ள நிச்சயம் அது தமிழ்நாட்டு மக்களிடம் நடக்காது. இன்றைக்கு மெகா கூட்டணி என்கின்ற பெயரில் இருக்கின்ற இந்த துரோக கூட்டணியும் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்த திமுகவின் தலைமையிலான கூட்டணியும் முறியடிக்கின்ற விதமாக நீங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு, அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற நமது இயக்கத்திற்கு அம்மாவின் வழியிலே இன்றைக்கு தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுகின்றோம். எஸ்டிபிஐ கட்சி நமது தேர்தலில் ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தல் பொழுது நம்மோடு தோளோடு தோள் நின்று உதவி செய்தவர்கள். அவர்களுக்கு மத்திய சென்னை தொகுதியும் மற்ற அனைத்து தொகுதிகளிலும் அம்மாவின் வழியிலே நாம் போட்டியிடுகின்றோம். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நாம் போட்டியிடுவோம் என்றால் எப்படியாவது நமக்கு சின்னம் கொடுக்க தடுத்துவிட வேண்டும் என்று இந்த மத்திய மாநில ஆட்சியாளர்கள் நம்மை எல்லாம் வஞ்சிக்கின்ற விதமாக நம்மை உச்ச நீதிமன்றம் வரை சென்று தடை செய்ய பார்த்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் நமக்கு நல்ல தீர்ப்பு வழங்கியதால் நமது வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே சின்னமாக நமக்கு பரிசு பெட்டகம் சின்னம் கிடைத்திருக்கிறது. இந்த கல்லாப்பெட்டிகளை முடிவுக்கு கொண்டு வர நீங்கள் பரிசு பெட்டியிலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடைக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற விதமாக பொள்ளாச்சியிலே நடந்த சம்பவம், அந்த கொடிய சம்பவம் இன்றைக்கு தமிழ்நாடு மாத்திரமல்ல எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அவர்களை மனதை வருந்த செய்கிறது, எல்லோரையும் காயப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதிலே ஈடுபட்ட அந்த துரோகிகளை அவர்களை பாதுகாக்கின்ற விதமாக இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுகிறார்கள். அவருக்கு உடனடியாக அந்த காவல்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த எஸ்பியாக இருந்தவர் அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுதே அவருடைய ஆட்சியாளர்களுக்கும் இதில் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றெல்லாம் அவர் சொன்னதிலிருந்தே தெரிகிறது. இதில் ஏதோ சந்தேகம் தமிழகம் முழுவதும் கிளம்பி இருக்கின்றது. இதை மூடி மறைப்பவர்கள் யாராக இருந்தாலும் இன்னும் 2 மாதத்திலே அவர்களின் சாயம் வெளுத்துவிடும். இது போன்ற கொடிய சம்பவங்களிலே யார் ஈடுபட்டிருந்தாலும்
அவர்கள் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள், நிச்சயம் நீதி கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை வரவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு புத்தகம். உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள் என்பதற்கு முத்துக்குமார் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.